ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சைபர்நெட்ஸுக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ப்ரோட்டோகால்ஸில் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிஹெச்சிபி சர்வர், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பிசிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து சிஸ்கோ பேக்கெட் ரேசர், ஒரு சிமுலேஷன் டூல் தான். ஸோ 4 பிசி எடுத்துக்கிறேன், ஒரு சர்வர். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்கிறேன், 2960 ஸ்விட்ச் எடுத்துக்கிறேன் நான். ஸோ கனெக்ட் பண்ணிடலாம் கேபிள்ஸை. ஸோ பிசி 1201 03 and 4. ஸோ சர்வர் கேபிளை மட்டும் நான் 24 போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிமுலேஷன் போயிடலாம். ஷோ ஆல் அண்ட் எடிட் ஃபில்டர்ஸ், டிஹெச்சிபி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா பிசியும் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆனில் இருக்குது. ஸோ ஓகே, லாஸ்ட்டை டிஹெச்சிபிக்கு மாற்றிக்கலாம். டெஸ்க்டாப் டிஹெச்சிபி. ஓகே, பேக்கெட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெஸ்க்டாப் டிஹெச்சிபி ஜென்ரேட்டிங், டெஸ்க்டாப் டிஹெச்சிபி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு லிமிட்டெட் கம்ப்யூட்டர்ஸ், ஒரு 5 ஒரு 10 அது மாதிரி இருந்தால் நம்ம மேனுவலாக ஐபி ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ மைண்ட்லி வச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த சிஸ்டம்க்கு எந்த ஐபிங்கிறது தெரியும். பட் இதே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது, அங்கே ஒரு நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் லைக் 50, 100, 200, 250. ஸோ அது மாதிரி இருக்கிற டைமில் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சிஸ்டமுக்கு போய் மேனுவலாக ஐபி கொடுத்துட்ருக்க முடியாது. கொடுக்கலாம், பட் அதுக்கான டைம் வந்து ரொம்ப ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் டிஹெச்சிபி ப்ரோட்டோகால். ஸோ ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு சிமுலேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சர்வரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஃபிக் டிஃபால்ட் கேட்வே 192.168.1.0. ஸோ தென் டிஎன்எஸ் சர்வர் 192.168.1.250 வச்சுக்கிறேன் நான் டிஎன்எஸ் சர்வரை. ஆக்சுவலாக வந்து டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணோம்னா மட்டும்தான் டிஹெச்சிபி சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஹெச்சிபி சர்வர் ஆஃபில் இருக்கு, நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் டெஸ்ட் 1 பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட் கேட்வே வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ கான்ஃபிகரில் பண்ணியிருக்க மாதிரி, ஸோ அது டிஃபால்ட் கேட்வே வச்சுக்கணும். ஸோ 1.0 கொடுத்துருக்கோம், 192.168.1.0. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎன்எஸ் சர்வர் 192.168.1.250. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஐபி. ஸ்டார்டிங் ஐபி எதுல இருந்து கொடுக்கலாம்? 192.168.1.11 இருந்து கொடுக்கலாம். ஸோ சப்நெட் மாஸ்க் ஆஸ் யூஷுவல் டு 555 and 255 and 0. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஸோ இந்த டிஹெச்பி சர்வர்லேருந்து போகிற ஐபி ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த கவுண்ட் பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு ஒரு நான் 20 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். ஸோ டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாம் ஓகே. ஸோ டிஎன்எஸ் சர்வர், ஸோ இதுக்கு ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்கணும் 192.168.1.250. சப்நெட் மாஸ்க் அதை எடுத்துக்கணும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லாம் கான்ஃபிகர் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஓகே. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். சிமுலேஷன் போகிறோம். ஸோ ஆப்பி பை ஐபி தான் இருக்குது, பார்த்துருக்கேன். பிசி 1 ஆப்பி பை ஐபி தான் இருக்குது, பிசி 2 ஆப்பி பை ஐபி, பிசி 3 ஆப்பி பை ஐபி. லைக் ஆப்பி பை ஐபிங்கிறது என்னென்னா, ஸோ
நம்ம மேனுவலாவோ இல்லை ஒரு டிஹெச்சிபி சர்வர்ல இருந்தோ ஐபி ரிலீஸ் ஆகாம சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அந்த நெட்வொர்க் அடாப்டர் வந்து ஒரு ஐபி எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்து அபீபா ஐபி. ஸோ இப்போ அது அபீபா ஐபியில் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்லேருந்து டிஹெச்சிபி சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டார்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சர்வீஸ் ஸ்டார்ட்ல தான் ஆன்ல தான் இருக்கு. ஸோ பேக்கெட் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ பிசி ஜீரோலேருந்து இப்போ சுவிட்சுக்கு போகுது ஃபர்ஸ்ட் பேக்கெட் டிஹெச்சிபி ரெக்வஸ்டிங் பேக்கெட். ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த நோடில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா சிஸ்டத்துக்கும் போகுது. ஸோ அங்கே வந்து அது வந்து எந்த டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக அந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா நோடுக்கும் போகுது. ஸோ இப்போ பார்த்துட்டா PC1, PC2, PC3ல வந்து எந்த டிஹெச்சிபி சர்வர் ப்ரோட்டோகாலும் ரன் பண்ணல. நம்ம ரன் பண்ணியிருக்கிற சர்வரில் மட்டும்தான். ஸோ அதில் மட்டும் டிக் மார்க் ஆகுது. லைக் இது எப்படின்னா PC0 வந்துட்டு யார் இங்கே இந்த நெட்ஒர்க்கில் வந்து டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் யார் வச்சிருக்கீங்க, எனக்கு ஐபி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பேக்கெட் அனுப்புது. ஸோ அங்கே போயிட்டு சுவிட்சில் இருந்து அந்த கனெக்ட் ஆகிருக்க எல்லா டிவைஸ்க்கு ரெக்வஸ்ட் போயிடுது. போனதுக்கப்புறம் யார் இந்த டிஹெச்சிபி சர்வர் ப்ரோட்டோகால் யார் வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த பேக்கெட் அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு ரிப்ளை கொடுங்க அப்படின்னு PC0 கேட்குது. ஓகே, அதே ப்ராசஸ் நடக்குது. ஸோ தென் அந்த டிஹெச்சிபி சர்வர் நான் யாரு அப்படின்னு யார் நீங்க அப்படின்னு கேட்டிருக்குது PC0. ஸோ அதுக்கு வந்து டிஹெச்சிபி சர்வர் ரன் ஆகிட்டு இருக்க சர்வர் நான் தான் டிஹெச்சிபி சர்வர், நான் தான் உனக்கு ஐபி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பேக்கெட் அனுப்புது. ஸோ அந்த ரிப்ளை பேக்கெட்டும் இப்போ வந்து அந்த சிஸ்டத்துக்கு வந்து இதை இன்னும் ஐபி அசைன் பண்ண கிடையாது. ஸோ அதனால இது எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னா அது அந்த சிஸ்டமோட மேக் அட்ரஸ் வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ அந்த மேக் அட்ரஸ்க்கு வந்து பேக்கெட் ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ ரிசீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மறுபடியும் அது அக்னாலஜ்மெண்ட் கேட்குது. ஸோ அதுவும் போகுது. ஸோ அப்போ கூட வந்து அந்த சிஸ்டம்க்கு வந்து இதுதான் டிஹெச்சிபி சர்வர்னு தெரியாது. பிகாஸ் ஏன்னா வந்து அதுக்கு ஐபி அசைன் ஆனதுக்கப்புறம் தான் டிஃபால்ட் கேட்வே அண்ட் டிஎன்எஸ் சர்வரில் கான்ஃபிகர் ஆகும். ஸோ அது வரைக்கும் அது பேக்கெட் வந்து நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா சிஸ்டத்துக்கு தான் அனுப்பும். ஸோ இப்போ மறுபடியும் அனுப்பியிருக்கு. சேம் அந்த சர்வருக்கு அனுப்ப வேண்டிய டோட்டல் டீட்டெயில்ஸை ஒரு பேக்கெட்டை கன்வெர்ட் பண்ணி அதை அனுப்புது. ஸோ அப்போ அனுப்புறப்ப சர்வருக்கு மட்டும் அனுப்பாமல் எல்லா சிஸ்டத்துக்கு அனுப்பிடுது. ஸோ தென் சர்வரை ரீச் பண்ணதுக்கப்புறம் சர்வர்லேருந்து ரிப்ளை வருது. ஸோ இப்போ பார்த்தோம்னா PC0 வந்து எல்லா அக்னாலஜ்மெண்ட்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஐபியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ 1.1ல இருக்கு. ஸோ PC0 வந்து 1.1 ஐபி இருக்கு. PC1 வந்து இன்னும் அபீபா ஐபியில் தான் இருக்கு. ஸோ PC2 அபீபாவில் இருக்கு. PC3 அபீபாவில் தான் இருக்கு. ஸோ அந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மற்ற பிசிஸ்லேருந்தும் பேக்கெட்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இப்போ PC1லேருந்து போன பேக்கெட் வந்து சர்வரில் அக்னாலஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிப்ளை வர்றப்ப PC1க்கு வருது. 1க்கு வந்தோடனே PC1 மட்டும் அந்த பேக்கெட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு, மற்றதெல்லாம் ஒமிட் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் PC1லேருந்து சுவிட்சுக்கு போகுது. சுவிட்சில் இருந்து சேம் PC0ல நடந்த மாதிரி அதில் எந்த இது சிஸ்டம்னு தெரியலை. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ரேண்டமாக அனுப்புது. ஸோ அதுலேருந்து மறுபடியும் சர்வர் வந்துட்டு நான் தான் உனக்கு ஐபி கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஐபியோட ரெக்வஸ்ட் பேக்கெட்டை அனுப்பிடுது. அனுப்பினோடனே PC1க்கு ஐபியும் ரிலீஸ் ஆயிடுச்சு 1.2. ஸோ இங்கே 1.1, 1.2, PC2க்கு வந்து 1.3 வரணும். ஆனால் இன்னும் அபீபா ஐபியில் தான் இருக்குது. ஸோ இதுவும் அபீபா ஐபியில் தான் இருக்குது PC3. ஸோ நெக்ஸ்ட் PC2வை ப்ராசஸ் பண்ணதும் ஸோ லைக் இது நான் ஃபஸ்ட்டு அந்த PC0க்கு என்ன விஷயம், ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த சேம் ஸ்டோரி தான் ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் நடக்கும். ஸோ இப்போ கடைசியாக PC3 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ PC4க்கு வந்துருச்சு. சரி, PC2க்கும் ஐபி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். திஸ் இஸ் டிஹெச்சிபி ப்ரோட்டோகால். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைடில் இங்கே சிமுலேஷன் பேனல் ஓப்பன் பண்ணி ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம கடைசியாக இருக்கிறதுலேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஸோ PC2 to switch, ஓகே. இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் போர்ட் 3 போகுது.
ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஐபி ரிலீஸ் ஆகும்போது அதோட மேக் அட்ரஸை வச்சு தான் அது கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை பார்த்துடலாம். இப்போ ஸ்விட்ச் 0 லேயர் 2 ஸ்விட்ச் 0 ப்ராட்காஸ்டிங். ஓகே. ஸோ இங்கே பிசி ஏதாவது இருக்கா? ஓகே, பிசி 3 இருக்கு. ஸோ பிசி 3யோட மேக் அட்ரஸ் என்ன இருக்கு? 0001 C7BC D077. ஸோ பிசி 3 அதான் செக் பண்ணிடலாம். ஸோ இதோட மேக் அட்ரஸ் BDA5 PC3. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பேக்கெட்ஸை வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்கான இந்த சிமுலேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு லிமிட்டட் ஆஃப் பேக்கெட்ஸ் தான் கேப்சர் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணி காட்டும். ஸோ இப்போ பேக்கெட்ஸ் ஃபில் ஆயிடுச்சுங்கிறதால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆயிரும். ஸோ இதை இன்னும் டெப்த்தாக செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லைக் இப்போ பிசி 0லேருந்து சுவிட்சுக்கு போயிட்டு சர்வருக்கு போகுது. ஸோ சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அந்த பிசி 0 ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ஐபி அசைன் பண்ணதுக்கப்புறம் மற்ற பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து மற்ற பிசிக்கும் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் மற்ற பிசி ஒமிட் பண்ணிடும். பட் ஆனால் பிசி 0 மட்டும் ஐபிஐ எடுத்துக்கிட்டு அங்கே டிக் மார்க் காட்டும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் இங்கே ஜென்ரேட் ஆகிற பேக்கெட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஐபி வந்து எப்படி அந்த சிஸ்டம்க்கு ரீச் ஆச்சு, எந்த பாத் வழியாக வந்துச்சு, இன்க்ளூடிங் நம்ம சுவிட்சில் கான்ஃபிகர் பண்ணியிருக்க எந்த போர்ட் வழியாக வந்துச்சுங்கிற கொண்டு எல்லா டீட்டெயில் அது இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஐசிஎம்பி அண்ட் ஆப் ஸ்கேனிங் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் கொஞ்சம் இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஒரு டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் ஒரு ஒரு ஓவர்வியூன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ரன்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 1 வீக் வந்து நான் எந்த வீடியோவும் போடல. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா வந்து என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னா ப்ளூ ஸ்க்ரீன் எரர். ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் வந்து 1903 விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1903லேருந்து 2004க்கு அப்டேட் பண்ணேன். ஸோ அப்டேட் பண்ணுறப்போ வந்து அப்டேட்டிங்கில் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ லைக் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தா ஆடியோ இஷ்யூ தான். ஸோ அப்புறம் நான் மைக்ரோசாஃப்ட் கம்யூனிட்டியில் எல்லாம் கேட்டேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு. பட் நான் அப்பவும் பார்த்து ஜஸ்ட் ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணிடலாம்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தான் நான் ஒரு 4 to 5 days வந்து இதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எந்த இதுவும் என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம் கிட்ட சப்போர்ட் கேட்டு ஸோ அப்புறம் அவங்க ஒரு ½ day பக்கம் ரிமோட் எடுத்தாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா நேற்று தான். ஸோ நேற்று காலையில் ஒரு 10 o'clockலேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் ரிமோட்டில் அவங்க கனெக்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படின்னு சொன்னேன். லெனோவா சப்போர்ட் அவங்ககிட்ட கேளுங்க, நம்ம சைட்லலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லெனோவா டீம்கிட்ட சப்போர்ட் கேட்டேன். ஸோ அவங்ககிட்ட கேட்டு அவங்க ஈவினிங் ஒரு 5க்கு மேலே அவங்க ஒரு மெயில் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour பக்கம் அவங்க ரிமோட் எடுத்து செக் பண்ணாங்க. ஸோ அவங்களும் ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு எங்கள் சைடில் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் நானும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ என்னால் இதான இஷ்யூ கரெக்டான ட்ரபிள் ஷூட்டிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் ஆனால் வந்து யூடியூப்லேயும் சரி, பிளாக்ஸும் சரி, மைக்ரோசாஃப்ட்லேயும் சரி ஒரு 20+ ட்ரபிள் ஷூட்டிங் கொடுத்தாங்க. அரௌண்ட் ஒரு 23-24 இருக்கும். ஸோ நான் 24லையும் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எதுலேயுமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் மறுபடியும் ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் அதே சேம் வெர்ஷன் போட்டேன். ஸோ அந்த ஒரு இஷ்யூனால தான் வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ மேக்ஸிமம் யார் விண்டோஸ் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுக்கான பேட்ச் கிரிட்டிக்கல் அப்டேட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா குயிக்காக அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதை அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ லைக் வந்து இப்போ 1, 2, 2 வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறப்ப மறுபடியும் 3 வரும். 3 அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த 1ம் 3ம் கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ பிகாஸ் 2 இல்லைங்கிற ரீசனால ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆனதால தான் வந்து கொஞ்சம் அடாப்டரும் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக நான் வந்து சிஸ்டமை ஃபுல்லாக டேர் டவுன் பண்ணி ஹார்ட்வேர்லாம் செக் பண்ணி ஹார்ட்வேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எந்த இதுலேயும் சொல்யூஷன் கிடைக்கல. ஜஸ்ட் ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு விண்டோஸ் அப்டேட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ணல அப்படின்னா பெர்மனெண்ட்டாக அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அப்டேட் பண்ணுறப்ப ஃபுல் அப்டேட் பண்ணுங்க எப்போவுமே. அந்த கிரிட்டிக்கல் பேட்ச் 1, 2, 3ங்கிறதுனா அந்த 1, 2, 3 ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர் எல்லாம் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ 1 மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா 1 டவுன்லோட் பண்ணிட்டு 2 விட்டுட்டு 3 டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்க என்கிட்ட சொல்ல, ஸோ நான் வந்து ஃபேஸ் பண்ணதை தான் நான் வந்து ஒரு இதாக சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைபர் நெட்செக். Bye friends.